உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முந்தினவரும் பிந்தினவரும் மாணவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. எங்கள் கூடவே இருந்தீரே உமக்கு நன்றிப்பா. எங்கள் மீட்பரும் ரட்சகரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. எங்கள் கூடவே இருந்தீரே உமக்கு நன்றிப்பா. தாயின் கருவிலே தெரிந்தவரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. எங்களை ஆற்றி கேட்டு படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. அன்பின் அனைவருக்கும் எங்களை அமர்ந்து போக செய்தீரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. இசப்பா உங்கள் அன்பு ரொம்ப பெருசு இசப்பா. உங்கள் மனசு ரொம்ப பெருசு இசப்பா. இசப்பா எங்களை படைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. எங்களை மட்டும் வழிநடத்தின இமனுவே உமக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. அன்பு அனைவருக்கும் எங்களை அமர்ந்து போக செய்தீரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி இசப்பா. அன்பின் அலைகளுக்குள் என்னை அமர்ந்து போக செய்தீர். அன்பின் அலைகளுக்குள் என்னை அமர்ந்து போக செய்தீர். எத்தனும் எந்தனை நித்தமும் நினைத்த நித்திய ஸ்தோத்திரம். எத்தனும் எந்தனை நித்தமும் நினைத்த நித்திய ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. இந்த பூமியில் எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு கொண்டு வந்தீரே உமக்கு நன்றிப்பா. உங்கள் செத்தகைக்கு நாங்கள் அடைக்கலம் புகழ்ந்து இசப்பா. எங்கள் கூடவே இருந்து இசப்பா. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வன் நிழல் தங்குவான் என்று சொன்னீர்களே. எங்கள் செத்தகைக்கு நாங்கள் அடைக்கலம் புகழ்ந்து இசப்பா. எங்கள் கூடவே இருந்தீரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. எங்கள் ஜீவனெல்லாம் நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இசப்பா. எங்களை தொடர்ந்து இசப்பா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து இசப்பா. கூடவே இருக்கிற இசப்பா. எங்களை பாதுகாத்து கொண்டீரே. எங்கள் கூடவே இருந்து இசப்பா. எங்கள் பக்கத்திலே இருந்து இசப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை எல்லா தீங்கும் விலக்கி காக்கணும் இசப்பா. எந்த தீங்கு வந்தாலும் எங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க இசப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது.
ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தினீரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நன்றி டாடி. நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி இம்மானுவேலரே எங்கள் கூடவே இருந்தீரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கூடவே இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றிப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை பலன் நடத்தீரே உமக்கு நன்றிப்பா. பலம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு பலம் கொடுத்தீரே உமக்கு நன்றிப்பா. எல்லா தீங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிற ஒரே தெய்வமே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. எல்ஷடாய் உமக்கு நன்றிப்பா. எலோஹீம் உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராய் நீர் என் கண்களை ஏறி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. வானத்தை பூமியை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் मेरा என் கண்களே எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் मेरा என் கண்களே எடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தேனே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தேனே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் இறந்தாரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் இறந்தாரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் मेरा என் கண்களே எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் मेरा என் கண்களே எடுப்பே. ஒத்தாசை வரும் பர்வதம் मेरा என் கண்களே எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் मेरा என் கண்களே எடுப்பே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தினீரே உமக்கு நன்றிப்பா. எங்களுடைய கேடகமா இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. தீங்கு எங்களை இன்னும் சோதித்தாலும் எங்கள் கூடவே இருக்கிறவரே ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி. இரவில் வெயிலாகிலும் பகலில் நில ஆகலும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஏசப்பா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஏசப்பா. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் ஏசப்பா. உங்கள் வீட்டில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை பாதுகாத்து கொண்டு எங்களை வழிநடத்தும் ஏசப்பா. எங்கள் கூடவே இருந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றிப்பா. எங்களை வழிநடத்த எங்களை ஆறுதல் படுத்தீரே உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றிப்பா. எங்கள் கூடவே இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தினீரே உமக்கு கொடானப்படு நன்றி 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 ஏசப்பா. நன்றி டாடி. நன்றி இம்மானுவேலரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஆமென். இயேசுவின் அன்பு அற்புதமானது. இயேசுவின் அன்பு அற்புதமானது. இயேசுவின் அன்பு அற்புதமானது. அற்புதமான அன்பு. God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. Oh, oh, wonderful love. It's so high, you can't get over it. It's so deep, you can't
loved us God because God is love. This is love God showed us love among us. He sent a Son, one and only a Son, into the world that we live taught Him. This is a love, not that we love God, but He loved and nothing sacrificed for our sins. Dear friends, God so loved, also love one another. No one as even God sends, but if we love one another, God live in us and us love us made Him complete in us. Thank you. 1 John 2:7. We love. Let us love one another. For love is of God. to God. Beloved, let us love one another, for love is of God. 1 John 4:7. Next வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்த்தா போதுமா? நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கும் ருசி பார்க்க ஷேர் பண்ணணும்ல. அது மாதிரி கர்த்தர் செய்த நன்மைகளை, அற்புதங்களை மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியாகவும், மற்றவங்களுக்கு விசுவாசம் பெறுவதற்காகவும் நம்ம பிள்ளைங்க சாட்சியா சொல்லிருக்கிறாங்க. சாட்சி எனக்கு வந்து கால் வந்து விஷங்கால் குத்திட்டு கட்டி வந்தது. அதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அந்த சீண்டி எடுக்கணும்னாங்க. அப்போ மம்மி வந்து ஏசப்பா கையில பேர் பண்ணியிருந்தாங்க. மாத்திரை கொடுத்தாங்க. அதில் வந்து பேர் பண்ணி முழுங்கினா அது சரியாயிடுச்சு. ஏசப்பாக்கு சொல்லுது. வசனமின் கண்களை திறந்திட்டதே, உம் அன்பு என் உள்ளத்தை குளிர வைத்ததே. வசனமின் கண்களை திறந்திட்டதே, அன்பு என் உள்ளத்தை குளிர வைத்ததே. என்ன அன்பு இது, மனித அன்பு
பண்ணுவோம்? மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம், சரியாயிடும். இப்போ நம்ம இருதயத்தில் காயப்பட்டால் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இருதயம் எப்படி காயப்படும்? அதுக்கான நல்ல மருந்து என்ன? நம்ம இருதயம் வந்துட்டு நமக்கு பிடிக்காத சொல்கிறதும் நமக்கு பிடிக்காத செயலை செய்கிறதும் தான் நம்ம இருதயம் காயப்படும். இப்போ அதுக்கான ஒரே மருந்து என்னதுன்னா நம்ம ஏசப்பாவுடைய அன்பு. நம்ம ஏசப்பாவுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் இருந்ததுன்னா நம்மளால் அந்த காயங்களை ஏசப்பாவோட அன்பு மட்டும் இல்லை, ஏசப்பாவோட வார்த்தை, ஏசப்பாவோட ரத்தம் கூட இருந்ததுன்னா நம்மளோட காயங்கள் ஆற்றப்படும். இப்போ என்கிட்ட ஒரு ஹார்ட் இருக்குது. இது பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் ஏசப்பாக்கும் இவங்களுக்கும் தான் தெரியும் இந்த ஹார்ட் எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு. இப்போ என்கிட்ட ஏசப்பாவோட அன்பு இருக்குது. ஏசப்பாவோட வார்த்தை, ஏசப்பாவுடைய ரத்தம். இப்போ நம்ம காயங்கள் ஆற்றப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஏசாயா 61:1-3 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயப்படுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உரையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அதே மாதிரி தான் சிறுமைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், கட்டுண்டவர்கள், அவங்க எல்லாருக்குமே நம்ம காயங்கள் ஆற்றப்பட்டுருச்சு. ஆனால் நம்மளை ஏசப்பா இந்த உலகத்துக்கு படைச்சது நம்ம இது மாதிரி இருக்கிறவங்களோட காயத்தெல்லாம் ஆற்றுறதுக்கு தான். இயேசுவின் அன்பை நம்ம மட்டும் ருசித்து பார்த்தா போதுமா? பிறரும் ருசித்து பார்க்கணும்ல. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம கடைக்கு போய் ஒரு சாரி வாங்கணும்னா அது பார்க்க நல்லா இருந்தது, ரேட் சீப்பாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவுடைய அன்பையும் நம்ம ஷேர் பண்ணணும். அதுதான் பெஸ்ட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஏசப்பாவுடைய லவ். தேங்க்யூ. இந்த ஒரு புக்கை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறேன். இதில் என்னென்னலாம் இருக்குது? கலர்ஸ் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? வார்த்தை இல்லை. அதனால தான் இதை வார்த்தை இல்லா புஸ்தகம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையில்லா புஸ்தகத்தை முதல்ல கிறிஸ்துவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க பேர் C.H. ஸ்பெச்சன் அங்கிள் தான் இதை முதல்ல இந்த கிறிஸ்துவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதில் முதல் நிறம் தங்க நிறம். தங்க நிறம் சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? கோல்டு செயின், கோல்டு நெக்லஸ், இதுதானே ஞாபகம் வரும். தங்கம்னு சொன்னால் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காதுல்ல. இந்த தங்கம் எதை குறிக்குதுன்னா ஆண்டவருடைய பரலோகத்தை தான் குறிக்குது. அந்த பரலோகத்தில் தேவன் இருக்கிறாரு. அங்கே பசி இல்லை, வியாதி இல்லை, தூக்கம் இல்லை, துன்பம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே வந்துட்டு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதான் யோவான் 3:16 வாசிக்க கேட்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் சொன்னது போல ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ரொம்ப அன்பு வச்சார். ஆனால் அந்த அழகான பரலோகத்துக்கு உங்களையும் என்னையும் போக விடாமல் தடுக்கிறது ஒன்று.
அதுதான் பாவம். அந்த பாவம் இந்த கருப்பு நிறத்தை குறிக்குது. அந்த பாவத்தை நம்ம 3 விதமாக செய்கிறோம் ஏசப்பாக்க பிடிக்காம. 1 சிந்தை, சொல், செயல். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சு ஆண்டவருடைய மகிமையை விட்டுட்டோம்ல. உங்களாலேயும் என்னாலையும் ஆண்டவருடைய பாவத்திலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது. அதுதான் ஆண்டவர்கிட்ட ஒரு அழகான திட்டம் இருந்துச்சு. அதுதான் இந்த சிவப்பு நிறம் குறிக்குது. இந்த சிவப்பு நிறம் எதை குறிக்குதுன்னா, தேவன் நம்மளை நேசிக்கிறாரு. அந்த ஆண்டவர் நம்மளை நேசித்ததுனால அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. அந்த ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து மரித்தார். அதான் எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நம்மளுக்கு என்னெல்லாம் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் மரிச்சாரு, அப்படியே இருந்துட்டாரா? 1 கொரிந்தியர் 15:3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை இப்போ கழுவிடுச்சு. நம்ம எப்படி ஆகும்? பரிசுத்தமாக ஆகும்ல. இந்த வெள்ளை எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்க இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளை ஆகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாருல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டதுக்கு அப்புறம் அப்படியே இருந்துடணுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ல. அதுதான் இந்த பச்சை நிறம் குறிக்கிறது. பச்சை நிறம் சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? மரம், செடி, கொடி, பிளான்ஸ் இதுதானே ஞாபகம் வரும். ஏன்னா அது வளருது. இந்த பச்சை வளர்ச்சியை குறிக்கிறது. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நம்ம வந்துட்டு ஆண்டவரை அறியணும்ல. ஆண்டவருக்குள்ள வளரும் போது ஆண்டவர் நம்ம அவருடைய பிள்ளையாகும். இந்த பாவத்திலேருந்து மீண்டு வந்து ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி நம்ம வளர்ந்து நம்ம ஒரு நாள் அந்த பரலோகத்தில் இருப்போம். இப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கையை தூக்குங்க. நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ ஒரே நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் அந்த அழகான பரலோகத்துக்கு வர நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த பாவத்திலேருந்து எங்களுக்கு விடுதலை தந்தீங்களே ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. இவங்க நான் சொன்னது போல் மற்றவங்களுக்கு போய் சொல்ல ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.